இப்போ ரீசெண்டா ஒரு மீனியல் ஜாப் செய்யக்கூடிய ஒரு லேடி அவங்க வந்து எங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. அவங்களுடைய பையன் அவங்களுடைய மருமகளை வந்து ஒரு ஹெவியான ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அடிச்சு அது வந்து தலையிலலாம் ரொம்ப காயம் பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஷேர் பண்ணாங்க. அப்பவும் கூட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவ பெரிய வாயாடி, வாயை மூட மாட்டா, வாய் குறைச்சு பேசியிருக்கணும், அப்போ அவன் என்ன செய்வான், ஆம்பளை பையன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் அப்போவே அவங்ககிட்ட ரிவ்யூ பண்ணோம். ஆனாலும் கூட இதுதான் வந்து சொசைட்டில இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை. ஒரு பெண் அவங்க 70 to 75 இயர்ஸ் இருக்கும். அவங்களால இந்த 75 இயர்ஸ் அவங்க கிராஸ் பண்ணி வந்தும் கூட அதே நிலைமையில தான் அவங்க இன்னும் யோசிக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம், என்ன புது விஷயம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நிமிஷம் கஷ்டமா இருந்தது. ஜெண்டர் பேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் வந்து இந்த சொசைட்டிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அதை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஃபேமிலிஸில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு ஹஸ்பண்ட் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, நான் சந்தோஷமா இருக்கிறேனா, இஃப் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, இஃப் ஐ எம் ஹாப்பி இன் எவ்ரி ஆஸ்பெக்ட், இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவராக தப்பு கணக்கு போட்டுக்கிறாரு. அந்த ஒய்ஃப் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக, அவங்க பிள்ளைங்கள சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்காக எந்த அளவுக்கு நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து நிறைய ஹஸ்பண்ட்ஸுக்கு புரியறது இல்லை. நிறைய லேடிஸ் கிட்ட வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என் பிள்ளைங்களுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் பேர் பண்ணிட்டு இருக்கிறேன், என் குழந்தைங்களுக்காக தான் நான் அந்த வீட்டில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய குழந்தைக்காக தான் நான் இவரை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சொல்றதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ண கூட செய்யலாம். ஆனால் ஒத்துக்க மாட்டோம், வெளியே ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா அந்த லைஃப்ல நம்மளுடைய ரெகுலர் லைஃப்ல வந்து அது ஒரு டிஸ்டர்பன்ஸா ஒரு ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்றதுனால. அதனால இந்தந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் மாறவே இல்லை. யாரு யாருக்கு ஈக்குவல் இல்லை, யாரு யாரை விட மேல இல்லை கீழே அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்கே நான் வரல. ஏன்னா இன்னைக்கு கூட நிறைய பேர், நிறைய ஆண்கள், நான் சொல்றதை நீ கேளு, நீ சொல்றதை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பேசக்கூடிய ஆண்களை வந்து நம்ம இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு சேஞ்சையுமே வந்து இன்ஸ்டண்டா கொண்டு வர முடியாது. ஒரு சிங்கிள் பர்சனுக்குள்ள சேஞ்ச் கொண்டு வரணும்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா தான் கொண்டு வர முடியும். நம்மள மாத்திக்கிறதே வந்து கஷ்டம். அப்படின்றப்போ ஒரு சொசைட்டியை மாத்துறது அப்படின்றது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஒர்க் கிடையாது. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் மாறினா ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டி மாறும். கிராஜுவலா தான் மாறும், டக்குன்னு மாற்றம் கொண்டு வர முடியாது. ஸோ இன்னைக்குள்ள ஜென்ரேஷன், இந்த ஆல்ஃபா கிட்ஸு, அடுத்து வரக்கூடிய பீட்டா கிட்ஸு, இவங்கெல்லாம் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தி, புரட்சி அப்படின்னு சொன்னா சண்டை போடுறது அந்த மாதிரி கிடையாது, ஒரு மாற்றம் அவங்களுடைய மனசுல ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஒரு சொசைட்டில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன்.